ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 86, விஷ்ணு சஹஸ்ரநாமம். சுவர்ண பிந்து ரக்ஷோப்யஹ சர்வ வாகீஸ்வரேஸ்வரஹ மகாஹ்ருதோ மகாகர்த்தோ மகாபூதோ மகாநிதிஹி. சுவர்ண பிந்துஹு. சுங்கிறது நமக்கு தெரியும், உபசர்க்கம். சுமங்கலமான வர்ணம், ரங்கம். வர்ணங்கிறது கலர்ஸ் ஆங்கிலத்தை சொல்ற மாதிரி வர்ணங்கள் தான். பல பல மங்களகரமான வர்ணங்கள் உடைய பிந்துஹு. பிந்துங்கிறது பொட்டு. ஆனா பொட்டுங்கிறது நம்ம ஒரு இதை எடுத்துக்கலாம், சுவாமிக்கு உடம்புல எல்லாம் அழகா பொட்டுக்கள் எல்லாம் ஆனவர்னு. ஆனா அவரை பீஷ்ம பிதாமகர் அண்டகம்னு மூலமாக சுவாமியை வர்ணிக்கிறார் இல்லையா? சுவாமி தான் அண்டகம், அந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். வானத்துல நம்ம நிறைய பொட்டுப்பட்டா நட்சத்திரங்கள் நிறைய பாக்குறோம். நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் பொட்டுப்பட்டா இருக்கும். எல்லாமே சுவர்ணம், எல்லாமே சுவாமி தான். படர்ந்து இருக்கார் சுவாமி இன்னொரு அர்த்தத்துலதான் இங்க வரும். சுவர்ண பிந்துகு. பிந்துங்கிறது பொட்டு. நம்ம பிந்து வச்சுக்கிறது பொட்டு வச்சுக்கிறதுன்னு கேட்கிற மாதிரி தான். ஆனா பொட்டுக்கள். இது சுவர்ண, சுமங்கலமான வர்ணம். வர்ணங்கிறது கலர்ஸ் ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி. அக்ஷோபியஹ. அக்ஷோப. க்ஷோபங்கிறது நடுநடுங்குதல். ஒரு என்ன சொல்லுவாங்க, எல்லாமே நடுக்கம். நடுக்கம், எல்லாம் அதிர்ச்சி. இதுக்கெல்லாமே க்ஷோப அப்படிம்பாங்க. அக்ஷோபங்கிறது நேர்முறை. ஏன்னா அது வந்துடுறது, இந்த அதர்ம அக்கர்ம மாதிரி நான் சொன்னேன் ஹலாதி பிரத்தியில. அக்ஷோபங்கிறது அமைதி. அப்படியே அமைதி. எல்லாம் ஒரு நடுக்கம் இல்ல, ஒரு அதிர்ச்சி இல்ல சுவாமி கிட்ட. அக்ஷோபிய. அவர் அக்ஷோபியங்களை உடையவர். நடுக்கங்களோ அதிர்ச்சிகளோ இல்லாமல் அவர் அப்படியே நிதானமாக மௌனமாக, அதிர்ச்சிகள் நடுக்கங்கள் இல்லாமல் சாதாரணமாக சாந்தமாக இருக்கக்கூடியவர் அக்ஷோபியன்னு அர்த்தம் வரும். அதுதான் அவர். அதாவது நம்மளுடைய பிரம்மமே அப்படிதான். பிரம்மம் எப்படி இருக்குன்னாக்கா பல வேத புஸ்தகங்கள்ல இருக்கும். அப்படியே பிரம்மங்கிறது அப்படியே நிதானமாக அப்படியே ஒரு நிலைப்பாடோட இருக்கும். ஒரு விதமான அதிர்ச்சி எழுச்சி ஒன்றுமே இருக்காது, வீழ்ச்சி எல்லாம். நிதானம் அப்படியே. அக்ஷோபிய. சர்வ வாகீஸ்வரேஸ்வரக. சர்வங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். வாக்கு, வாகீஷன் ஜெகதீஷன் முன்னாடி பார்த்தோம். கா பிகம்ஸ் கா. இதெல்லாம் சந்தி முறையில கூட்டெழுத்துல. சோ சர்வ வாகி சர்வ வாக்கு. ஈஷக. சர்வ வாக்குடைய வாக்குடைய ஈசன் சரஸ்வதி சொல்லலாம். இல்லைன்னா வேதங்களை சிவனை கூட சொல்லுவா வாகீஷன். ஜெகதீஷன் வாகீஷன் எல்லாம் சிவனையும் சொல்லுவா, மகாவிஷ்ணுன்னு சொல்லுவா. வாக்குகளுக்கெல்லாம் ஈசன். அந்த வாக்குகள் எல்லாம் ஈசனுடைய ஈசன். சர்வ வாகீஸ்வர ஈஸ்வரக. சர்வ வாக்கு ஈஸ்வரக ஈஸ்வரக அப்படி வரும். எல்லா நம்மளுடைய பேச்சுக்கள், எல்லா வாக்கு, எல்லா நம்ம வேத சாஸ்திரங்கள், எல்லா வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குகளுடைய ஈஸ்வரன்கிறார். நிறைய சொல்லியிருக்கார், பட் இதை திருப்பியும் அவர் எடுத்து சொல்றார். சர்வ வாகீஸ்வரேஸ்வரக அப்படின்னு. மகாஹிருதக. இங்க பாருங்க, மகாங்கிறது நமக்கு தெரியும், ரொம்ப பெரிய, அளவில்லாத, அளவற்ற, அப்படிலாம் மகா அப்படின்னு சொல்லுவோம். ஹிருதகங்கிறது சம்ஸ்கிருதத்துல வியாக்கரண அர்த்தத்துல குளம், ஏரி. ஒரு குளம் மாதிரி, ஒரு ஏரி மாதிரி தான் சொல்லலாம். பெரிய ஏரி தான் ஹிருதக. என்னத்தினால இந்த குளம் மாதிரி அந்த நீர்னால ஏரின்னு சொல்றாருன்னா, ஒன்று தத்துவ ஞானத்துல நீங்க எடுத்து பார்த்தாலும் யோகிகள்லாம் சாதாரணமாக மெடிடேஷன் தியானம் சொல்றோம் இல்லையா, அதுல அப்படியே தங்களுடைய மனசை கீழே, ஏரிக்கு கீழே, அதாவது குளத்தின் நடு கீழே கொண்டு போயிட்டாக்கா அமைதியா இருக்கும். கீழே போறச்செல்லாம் நிறைய பபிள்ஸ், கொப்பளங்கள், பிளக் பிளக்னு வரும். தண்ணீர் கொப்பளங்கள், வாயு கொப்பளங்கள்லாம் வரும். அப்புறம் மனசு கீழே போய் அமைதியாயிடும் அப்படின்னு ஒரு தத்துவ ஞானம். ஆனா பௌத்த சாஸ்திரம் பிசிக்ஸ் பிரகாரம் பாருங்க எப்படி சொல்லியிருக்காரு இந்த பீஷ்மர். இப்போ நம்ம கிரகங்கள், சூரியனுடைய குடும்பம் இருக்கு. இதுல நமக்கு நிறைய கிரகங்கள், இந்த குருவே எடுத்துங்க, ஜூபிட்டர்னு சொல்றோம் குரு கிரகம். குரு கிரகம் நம்மள மாதிரி நிலம் கிடையாது. நம்ம நிக்கிறோம் இல்லையா, ஒரு நிலமே கிடையாது. எல்லாமே மேலெல்லாம் ஆவி, கீழே போனா ஹைட்ரஜனுடைய குளம் தான். நீர் குளம், நீர்மம். ஹைட்ரஜன் குளமாக்குறது கஷ்டம். ஏன்னா ஹைட்ரஜன் ரொம்ப 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 ரொம்ப
கனமில்லாதது. அப்படியே புதுசு ஹைட்ரஜன்ல பலூன் அடிச்சா பலூன் மேல போயிடும். ஏன்னா வாயுவோட ஆக்சிஜன் நைட்ரஜனோட ரொம்ப வெயிட் கம்மி, கனம் கம்மி. ஆனா இங்க இந்த இடத்துல ஜூபிட்டர்ல எல்லாம் குரு கிரகங்கள்லாம் குளமா இருக்குன்னா மேல இருக்கிற அட்மாஸ்பரிக் பிரஷர்பாங்க, இந்த வெயிட் மேல நைட்ரஜன் அது இதெல்லாம் வாயுக்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் இந்த ஹைட்ரஜனை கீழே தள்ளிடுறது. வெயிட்ல தள்ளினா என்ன இருக்குன்னா கீழே குளம் தான், நீர் குளம் தான், நீர்பம் தான், ஹைட்ரஜன் குளம். நம்ம H2O கிடையாது, நமக்கு தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. ஆனா ஹைட்ரஜன் குளம் மேலெல்லாம் அப்படியே வாயுக்கள் தான். குரு கிரகத்துல ஜூபிட்டர்ல அப்படியே இறங்கிட்டு தான் போனோம். நமக்கு நிலமே நிக்கிறது கிடையாது. போனா தொப்புன்னு கீழே விழுந்தாக்கா ஒரு குளத்துல ஹைட்ரஜன் குளம், அது எப்படி இருக்கு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஹைட்ரஜன் குளம் 2 ஆட்டம் ஹைட்ரஜனும் 1 ஆட்டம் ஆக்சிஜன் போட்டா நீர் நம்ம குடிக்கிற நீர், குடிநீர் வந்துடும், குடிக்கிற நீர். ஆனா இது முழுக்க ஹைட்ரஜனாவே இருக்கும். ரொம்ப ரொம்ப மெலிது, ரொம்ப ரொம்ப கனமில்லாத குளம் வாயு. அது குளமா ஆயிடுறது. மேல இருக்கிற மற்ற வாயுகளின் வெயிட் கனம் காரணத்தினால் அது கீழே குளமாயிடுறது. என்னத்தினால இவர் பீஷ்மர் இது இருக்காருன்னா அவளுக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருக்கும். இந்த நம்ம கிரகம் சூரிய குடும்பத்துல மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற பிராக்சிமா சென்டாரின்னு 100 சூரியன் இருக்கான். அவனுக்கு 2 குழந்தைகள் தான், 2 கிரகங்கள் தான். அந்த கிரகங்கள் இப்படிதான் இருக்குமா? இத என்னத்தினால இப்படி இருக்குன்னு அவரை ஏன் இந்த வார்த்தைகள்லாம் போடணும்னு தான் பார்த்தாக்கா நான் பௌத்த சாஸ்திரத்துல வச்சு நான் பாக்குறது ரொம்ப உத்தமமா இருக்கு, உகந்ததாக இருக்கு. அதனாலதான் மகா ஹிருதக. இங்க பாருங்க, மகா கர்த்தக. கர்த்தகங்கிறது குஹ, கர்த்தகங்கிறத நீங்க முத்து கூட எடுத்துக்கலாம் கர்த்தகங்கிறது. ஆனா குஹ பள்ளங்கள் எல்லாம் நான் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். பிளாக் ஹோல்னு ஒண்ணு இருக்கு நம்ம மில்கி வே பாலை வழி இன்னொரு மண்டலத்துல. நடுவுல என்ன இருக்கு? கர்த்தக, மகா கர்த்தக, பிளாக் ஹோல். அததான் காந்த சக்தி, கிராவிட்டி அதுக்குதான் இருக்கு. அதை வச்சுதான் அந்த காந்த சக்தி சரியான சமமாக இருக்கிறதுனால எல்லா நட்சத்திரங்களும் சுத்தி சுத்தி போறது. அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னா எல்லா நட்சத்திரங்களும் அதுக்குள்ள போய் விழுந்துரும். அந்த காந்த சக்தி அந்த கருப்பு குகைக்குள்ள கர்த்தகுள்ள விழுந்துரும். ஆனா சுவாமி அதை மெயின்டைன் பண்றாரு. அதை சரியா சரிசமமாக வைத்துக் கொண்டிருக்கிறதுனால அழகா சுத்தி சுத்தி வருது. அந்த காந்தம் இழுக்கிறது. காந்தம் இழுக்காம இருந்தா என்ன ஆகும்? எல்லாம் எங்கேயோ பறந்து பிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிடும். ஒண்ணுத்துக்கு ஒண்ணுமே இருக்காது. சூரியனுக்கு காந்த சக்தி இருக்கிறதுனால நம்ம உலகங்கள்லாம், நம்ம கிரகங்கள், நம்ம சுக்கிரன், சூரியன், நம்ம உலகம், பூலோகம் எல்லாம் அவரை சுத்தின்னு வர்றார். அவருக்கு காந்த சக்தி கொஞ்சம் மலிவாயிடுத்து, ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் எங்கேயோ பறந்து போயிடும். நம்ம கிரகம் பூலோகம் எங்கேயோ பறந்து போயிடும். வெளிச்சமே வராது, சூரிய வெளிச்சமே வராது. ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா நம்ம எல்லாம் அவருக்குள்ள போய் விழுந்துருவோம். வெப்பத்துல உயிரினங்கள் இருக்காது பூலோகத்துல. அது சமமா இருக்கு. அது கரெக்டா அளவா சைக்கிள்ல விடுற மாதிரி தான். இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது. அதுதான் இந்த மகா கர்த்தகங்கிறது. இந்த மகா எல்லா மண்டலங்களுக்கும் நடுவுல மகா கர்த்தக இருக்கு. அதை வச்சுதான் அந்த நட்சத்திரங்கள் 10,000 இருந்து 40,000 கோடி நட்சத்திரங்கள் அதை சுத்தின்னு வருது. அதான் மகா கர்த்தகங்கிற பீஷ்மர். மகா கர்த்தகங்கிறது பெரிய இதுல முனிவர்கள்லாம் உட்கார்ந்து இருப்பா. அவர் எல்லா முனிவர்களும் அவர் தான் பெரிய இது, அவர் தான் எல்லா முனிவர்களும் அவர்கிட்ட போவார்னு தத்துவ சாஸ்திர பிரகாரம், தத்துவ வாதங்கள் பிரகாரம் ஒரு விதம். பௌத்த சாஸ்திர பிரகாரம் ஏன்னா அண்டகம், இந்த யூனிவர்ஸ் தான் வர்ணிக்கிறார், பிரபஞ்சம். மகாவிஷ்ணு எப்படி இருக்கார்? மகா கர்த்தகங்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மகாபூதக, எல்லா பூதங்கள், பஞ்சபூதங்கள், அணுக்கள்லாம் ஆட்டம்ஸ் சொல்றோம், மேட்டர்னு சொல்றோம் இல்லையா, எனர்ஜி அண்ட் மேட்டர். சுவாமி தான் மகாபூதக அப்படிங்கிறார். அத பௌத்த சாஸ்திரத்துல அவர் வர்ணிக்கிறார். மகாநிதிஹி, நிதிங்கிறது பொக்கிஷம். சுவாமிக்குள்ளதான் எல்லா எனர்ஜியும் இருக்கு, எல்லா பொக்கிஷங்களும். நீங்க தங்கம், வெள்ளி, பணம், காசு எல்லாம் ஒரு பொக்கிஷம். சக்திங்கிற ஒரு எனர்ஜி, அதுதான் பெரிய பொக்கிஷம். அது அவர் தான், சுவாமி தான் மகாநிதிஹி அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த வார்த்தைகள்லாம் நான் எண்களை சொல்லிடுறேன். சுவர்ண பிந்துஹு 800, அக்ஷோபிய 801, சர்வ வாகி வாகீஸ்வரேஸ்வர 802, சர்வ வாக்குடைய ஈஸ்வரனுடைய ஈஸ்வரன் 802, மகா ஹிருதக 803, மகா கர்த்தக 804, மகா பூதக 805, மகா நிதிஹி 806. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவதோ, சர்வமங்களானி பவந்தோ. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.